கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். தேவ செய்திக்கு ஆதாரமாக வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். பிலிப்பின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போம். பிலிப்பின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிப்போம். அந்த வசனம் எப்படியாய் சொல்லுகிறது? ஆதலால் எனக்கு பிரியமும் வாஞ்சியுமான சகோதரரே, எனக்கு சந்தோஷமும் கிரீடமும் ஆனவர்களே, பிரியமானவர்களே, இந்தபடியே கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். இந்த வசனத்தை வாசிப்பேன். ஆதலால் எனக்கு பிரியமும் வாஞ்சியுமான சகோதரரே, எனக்கு சந்தோஷமும் கிரீடமும் ஆனவர்களே, பிரியமானவர்களே, இந்தபடியே கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். இந்த வசனத்தை கொண்டு கர்த்தர் நம்மளோடு இடைபடும்படியாய் ஒரு இடம் நாம் ஜெபித்து தேவ செய்திக்குள்ளாய் நாம் கடந்து செல்வோம். நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் தேவனுடைய கிருபையும் தயவும் எங்களோடு குழந்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த இரவு நேரத்திலும் உடைய சமூகத்திலே வர கர்த்தர் எங்களுக்கு பாராட்டின மேலான கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் கர்த்தர் எங்களோடு பேசுவீராக, இடைபடுவீராக. சுய மாமிசம் எல்லாம் மறைக்கப்படுவதாக. வார்த்தை எங்களுக்கு பிரத்யேகமாய் வரவும், அதை கேட்கிறது மாத்திரமல்ல, அதன்படி நடக்கிறவர்களாய் நாங்கள் காணப்பட எங்கள் யாவருடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனையுடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். நீரை பொறுப்படுத்திக் கொள்ளுமாறு செய்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய கிருபையும் தயவும் நம் யாவரோடும் தொடர்ந்து வழிநடத்துவதாக. இந்த பிலிப்பியர் புஸ்தகம் 4வது அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசித்தோம் என்றால், அந்த வார்த்தை சொல்லுகிறது, எனக்கு பிரியமும் வாஞ்சியுமான சகோதரரே, எனக்கு சந்தோஷமும் கிரீடமும் ஆனவர்களே, பிரியமானவர்களே, இந்தபடியே கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். இந்த வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுதே நாம் நன்றாய் அறிந்திருப்போம். இந்த மாதம் முழுவதும் எப்படி நாம் பூக்களையும் கிரீடங்களையும் குறித்து தியானித்து வருகிறோமோ, அதே போல இன்றைக்கும் நாம் ஒரு விதமான கிரீடத்தை குறித்து தியானிக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். அந்த கிரீடம் தான் இந்த வேதத்திலே சொல்லப்பட்டுள்ளது. அது என்ன கிரீடமாம்? சந்தோஷமான கிரீடம். அந்த வசனம் சொல்லுது, எனக்கு சந்தோஷமும் கிரீடமும் ஆனவர்களே. சந்தோஷமான கிரீடம் என்று சொல்லி இந்த வேதம் சொல்லுகிறதாய் நாம் பார்க்க முடிகிறது. இந்த வசனத்தை நாம் வாசித்தோம் என்றால், இங்கு பவுல் பிலிப்பின் பட்டணத்தில் உள்ள கிறிஸ்தவர்களுக்கு, அதாவது பிலிப்பியர் புஸ்தகம் 1வது அதிகாரம் 1வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அந்த வசனத்துல தெளிவாய் சொல்லப்படுகிறது, யார் யாருக்கு இந்த புஸ்தகத்தை எழுதினார்கள், யார் யாரை குறித்து இந்த சந்தோஷமான கிரீடம் என்று சொல்லுகிறார்கள் என்று சொல்லி அந்த வசனம் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். அந்த வார்த்தையை சொல்லுது பாருங்க. அந்த பிலிப்பியர் புஸ்தகம் 1வது அதிகாரம் 1வது வசனத்தை நீங்க வாசிங்கன்னா, கிறிஸ்துவின் ஊழியக்காரராகிய பவுலும் தீமோத்தேயும் பிலிப்பி பட்டணத்தில் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான பரிசுத்தவான்கள் அனைவருக்கும், கண்காணிகளுக்கும், உதவிகர்களுக்கும் எழுதுகிறதாவது. இந்த புஸ்தகம் யாருக்கு எழுதப்படுகிறது, அல்லது இங்க சொல்லப்படுகிற சந்தோஷமான கிரீடமாய் இருக்கிறவர்கள் யாராய் காணப்படுகிறார்கள்? அவர்கள் கண்காணிகளாய் இருக்கிறார்கள், பரிசுத்தவான்களாய் இருக்கிறார்கள், உதவிக்காரர்களாய் இருக்கிறார்கள். பிலிப்பி பட்டணத்திலே காணப்படுகிற தேவனுடைய சபையிலே, கிறிஸ்தவர்களாய் ஒன்று கூடி காணப்படுகிற சபையிலே காணப்படுகிற கண்காணிகளையும் உதவிக்காரர்களையும் பரிசுத்தவான்களை குறித்துதான் இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறதாய் காணப்படுகிறது. அப்ப இந்த பிலிப்பியர் 4வது அதிகாரம் 1வது வசனத்தில் சொல்லப்பட்டுள்ள சந்தோஷமான கிரீடம் என்பது யாரை சுட்டி காட்டுகிறது? பிலிப்பி பட்டணத்தில் உள்ள பரிசுத்தவான்களையும் கண்காணிகளையும் உதவிக்காரர்களையும் குறிக்கிறது. இன்னொரு விதத்திலே சொல்ல போனால், கர்த்தருக்குள்ளாய் தேறினவர்களை குறித்து இந்த வசனம் சொல்லப்படுகிறதாய் காணப்படுகிறது. இது புறஜாதிகளை குறித்து சொல்லப்படவில்லை. இது ரட்சிக்கப்பட்டு புதிதாய் இருக்கிற குழந்தையின் அனுபவத்தில் இருக்கிறவர்களை குறித்து சொல்லப்படவில்லை. கர்த்தருக்குள் அநேக ஆண்டுகளாய் கிறிஸ்தவர்களாய் இருக்கிறவர்களாகவும், தேவனுடைய சபையிலே ஒரு தூணாய் காணப்படுகிற தேவனுடைய ஜனத்தை குறிக்கிறதாய் காணப்படுகிறது.
அப்ப இந்த சந்தோஷமான கிரீடம் என்பது என்ன? அது ஒரு சாதாரண கிரீடம் அல்ல, அது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை கிரீடமாய் வாழுகிறதை காணப்படுகிறது. அப்ப இந்த வசனத்தை வாசிக்கிற, இந்த வார்த்தையை தியானிக்கிற நம்முடைய ஜீவியம் இப்படிப்பட்ட சந்தோஷமான கிரீடமாய் காணப்படணும். நம்முடைய ஜீவியம் மற்ற கிறிஸ்தவர்களுக்கும், மற்ற தேவ பிள்ளைகளுக்கும், மற்ற ஊழியக்காரர்களுக்கும், மற்ற ஜனங்கள் எல்லாருக்கும் நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டுமாம்? ஒரு சந்தோஷமான கிரீடமாய் இருக்க வேண்டும் என்பதை கர்த்தருடைய வசனம் நம்மளுக்கு சுட்டி காட்டுகிறதாய் காணப்படுகிறது. தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம் இந்த வார்த்தையை தியானிக்கிறதற்கு முன்பாக, இந்த வார்த்தையின் உள்ளாக நாம் செல்வதற்கு முன்பாக, இன்றைக்கு நம்முடைய ஜீவியம் எப்படி இருக்கிறது என்பதை நிதானித்து பார்ப்போமாக. நாம் மற்றவர்களுக்கு கிரீடமாய் இருக்கிறோமா? ஒரு அலங்காரமும் சந்தோஷமான கிரீடமாய் இருக்கிறோமா? இந்த கிரீடத்தை குறிச்சு நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு ராஜா அவன் சிங்காசனத்துல உட்கார்ந்தாலும் சரி, அவன் எங்க வெளியில போனாலும் சரி, அவன் இடத்துல 3 காரியங்கள் நிச்சயமாகவே இருக்கும். அது என்னன்னா, 1 செங்கோல் வச்சிருப்பான், 2வது அவனுடைய விரலிலே போட்டிருக்கிற முத்திரை, 3வது அவன் தலையிலே போட்டிருக்கிற கிரீடம். வஸ்திரத்தை சொல்லலாம், ஆனால் வஸ்திரத்தை நம்ம சுட்டி காட்ட முடியாது. ஏனென்றால் அவனோடு இருக்கிற மந்திரிகள் கூட அவனுக்கு ஈக்குவலான வஸ்திரத்தை போட்டிருப்பாங்க. ஏன்னா அவங்களும் ஒரு அதிகாரிகளாய் மேன்மையான இடத்துல இருக்கிறதுனால ஒரே மாதிரிதான் போட்டிருப்பாங்க. அல்லது சில நேரத்துலதான் கொஞ்சம் மாறுபடுமே தவிர, அநேக நேரங்கள்ல மந்திரியும் ராஜாவின் வஸ்திரம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரிதான் இருக்கும். ஆனால் ராஜாவுக்கும் மற்ற ஜனங்களுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்னன்னா, அவன் கையிலே காணப்படுகிற செங்கோலும், அவன் கையிலே விரல்களிலே காணப்படுகிற முத்திரையும், எல்லாவற்றுக்கும் மேலாய் அவன் தலையிலே காணப்படுகிற அந்த கிரீடத்தை குறித்து தான் நாம் சொல்ல முடியும். சில நாட்களுக்கு முன்பாக துபாய் குறித்த ஒரு வீடியோ பார்த்திருந்தேன். அந்த துபாயினுடைய அரசர் அவர் பப்ளிக்ல நடந்து போறாரு. நடந்து போகும்போது பாத்தீங்கன்னா, அவர் கையில ஒரு நீளமான ஒரு குச்சி காணப்படும். இந்த குச்சி என்னவா இருக்கிறது என்றால், அது அவர்களுக்கு ஒரு அடையாளமா இருக்கு, அதிகாரிகளுக்கு ஒரு அடையாளமாய் காணப்படுது. இதே போலதான் அந்த நாட்கள்ல செங்கோல் காணப்பட்டது. எதற்காக இதை நான் சொல்லுகிறேன் என்றால், கிரீடம் என்பது ஒரு மனுஷனுடைய அலங்காரமாய் காணப்படுகிறது, ஒரு மனுஷனை உயர்த்தி காட்டுகிறதாய் காணப்படுகிறது, ஒரு மனுஷனுடைய மேன்மையை கொண்டு வருகிறதாய் காணப்படுகிறது. அப்ப நாம் மற்றவர்களுக்கு கிரீடமாய் இருக்க வேண்டும் என்றால் என்ன அர்த்தம்? மற்றவர்களுடைய உயர்வுக்கு நாம் ஏது உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும், நாம் காரணம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். மற்றவர்கள் தங்களுடைய ஜீவியம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கும், மற்றவர்களுடைய ஜீவியம் உயர்த்தப்படுவதற்கும், எல்லாருக்கும் முன்பாய் அவர்கள் மேன்மையுள்ளவர்களாய் காணப்பட நாம் ஒரு கிரீடமாய் காணப்படணும். நம்மோடு இருக்கிறவர்கள், நாம் வேலை செய்கிற ஸ்தலங்களில், நம்முடைய ஜீவியம் மற்றவர்கள் எப்படி காணப்படுகிறது, இது ஒரு சந்தோஷமான கிரீடமாய் இருக்கிறதா? இவங்க வந்தாலே எனக்கு ஒரு நல்ல மகிழ்ச்சியா இருக்கு, இவங்க வந்தாலே எனக்கு ஒரு இளைப்பாறுதலா இருக்கு, இவங்க வந்தாலே எனக்குள்ளா இருக்கிற பாரங்கள், கவலைகள் எல்லாம் இனம் புரியாத ஒரு சந்தோஷம் எனக்குள் வருகிறது. அதுதான் இந்த சந்தோஷமான கிரீடம். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், இந்த வசனத்தை கேட்கிற நாம் பிலிப்பி பட்டணத்தில் இருக்கிற போதகர்கள், பிலிப்பி பட்டணத்தில் இருந்த கண்காணிகள், பிலிப்பி பட்டணத்தில் இருந்த பரிசுத்தவான்கள், பிலிப்பி பட்டணத்தில் இருந்த உடன் வேலைக்காரர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தார்களாம்? அவர்கள் எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான கிரீடமாய் இருந்திருக்கிறார்கள். நம்முடைய ஜீவியம் அப்படி காணப்பட வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. நாம் ரட்சிக்கப்பட்டது முக்கியம்தான், பரிசுத்த ஆவியான அபிஷேகத்தை பெற்றது முக்கியம்தான். எல்லாவற்றிலும் மேன்மையானது எது தெரியுமா? மற்றவர்களுக்கு நாம் சந்தோஷமான கிரீடமாய் இருக்கிறது. இதுவரைக்கும் நாம் தியானித்து வந்த கிரீடங்கள் அது நமக்கு சூட்டப்படுகிறதா இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு நாம் தியானிக்கிற கிரீடம் நாம் மற்றவர்களுக்கு சூட்டப்படுகிற கிரீடமாய் நாம் மாறுகிறதை காட்டுகிறோம். அப்ப இங்க பவுல் சொல்லுகிறார், பிலிப்பி பட்டணத்தில் இருக்கிற கண்காணிகளே, உடன் வேலைக்காரர்களே, பரிசுத்தவான்களே, என்னோடைய கிரீடங்களா இருக்கிறீர்களே, நான் உங்களை குறித்து சந்தோஷப்படுகிறேன், நான் உங்களை குறித்து சந்தோஷப்படுகிறேன்.
சரி, அப்ப இவர்கள் கிரீடமாய் இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு ஒரு அளவுகோல் இருக்க வேண்டும் அல்லவா? எல்லாமே கிரீடமாய் மாற முடியாது. ஒரு கிரீடம் செய்யணும்னா அதற்கென்று சிறந்த ஒரு உலோகம் காணப்படணும். அதற்கென்று சிறந்த வைடூரியங்கள், வைரங்கள், கற்கள் எல்லாம் இருக்கிறது. எல்லா கல்லையும், எல்லா உலகத்தையும், எல்லா டைமண்ட்ஸ், எல்லா ரூபிஸ் எல்லாத்தையும் நீங்க பயன்படுத்த முடியாது. அதுக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கு, அதுக்குன்னு ஒரு அளவுகள் வச்சிருக்கிறாங்க. அதைத்தான் அந்த கிரீடத்துல பயன்படுத்த முடியும், எல்லாத்தையுமே பயன்படுத்த முடியும். வேதத்துல வசனம் சொல்லுகிறது, உச்சிதமானதை உமக்கு தருவேன் என்று சொல்லி இருக்கிறது. அது உச்சிதமானதை மட்டும்தான் இந்த கிரீடத்துக்கு பயன்படுத்துவாங்க. அப்ப இங்கே இருக்கிற கண்காணிகளும் பரிசுத்தவான்களும் உதவிக்காரர்களும் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் இருக்காங்க? கிரீடமா இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்குள்ளா இருக்கிற அடையாளம் என்ன? அவர்களை எது கிரீடமாய் மாற்றினது என்று சொல்லி சில குறிப்புகளை பார்த்து நாம் ஜெபிப்போம். இந்த பிலிப்பியர் புஸ்தகம் முழுக்க நீங்க பார்த்தீங்கன்னா பவுல் பிலிப்பி பட்டணத்தில் இருக்கிறவர்களுக்கு அறிவுரை சொல்லுகிறதையும், இன்னொன்னு அவர்கள் கர்த்தருக்குள்ள எப்படி இருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்களுடைய குணாதிசயங்களை குறித்து சொல்லுகிறதா இந்த புஸ்தகம் காணப்படுது. அப்படி நாம் தியானித்தோம் என்றால் அநேக காரியங்களை தியானிக்கலாம், ஆனால் நம்மளுக்கு நேரம் இல்லை. குறிப்பாக சில காரியங்களை, குறிப்பா இந்த 4வது அதிகாரத்துல மாத்திரம் சொல்லி இருக்கிற அந்த சில தகுதிகளை, சில அடையாளங்களை, சில குணாதிசயம் மாத்திரம் பார்த்து அது நம்முடைய ஜீவியத்தில் காணப்படுகிறதா என்பதை நிதானித்து பார்த்து, சோதித்து பார்த்து கர்த்தர் சமூகத்தில் நாம் ஜெபிப்போமாக. அப்ப முதலாவதாக இவர்கள் சந்தோஷமான கிரீடமாய் மாறுவதற்கு காரணம் என்ன? எது இவர்களை சந்தோஷமான கிரீடமாய் மாற்றினது என்று நாம் பார்த்தோம் என்றால் வசனம் சொல்லுகிறது. அதே பிலிப்பியர் புஸ்தகம் 4வது அதிகாரம், பிலிப்பியர் புஸ்தகம் 4வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க, அதுலதான் நம்ம தியானிக்க போகிறோம். பிலிப்பியர் புஸ்தகம் 4வது அதிகாரத்துல 2வது வசனத்தை நீங்க வாசிங்கன்னா அந்த வார்த்தை சொல்லுது, கர்த்தருக்குள் ஒரே சிந்தனையாயிருக்க ஏயோத்தியலுக்கும் சித்திகேயாளுக்கும் புத்தி சொல்லுகிறேன். கர்த்தருக்குள் ஒரே சிந்தனையா இருக்க இவர்கள் பவுலுக்கு ஒரு சந்தோஷமான கிரீடமா இருக்கிறாங்கன்னா அவர்களுக்குள்ள இருந்த முதல் அடையாளம் என்ன? அவர்களுக்குள்ளாய் காணப்பட்ட முதல் குணாதிசயம் என்ன? அவர்கள் ஒரே சிந்தனை உள்ளவர்களாய் இருந்தார்கள். நாம் கிரீடமாய் மாற வேண்டும் என்றால் நாம் ஒரே சிந்தனை உள்ளவர்களாய் இருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது இரும்பு களிமண்ணோடு ஒட்டாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அது ரெண்டை எவ்வளவுதான் நீங்க பசைஞ்சாலும் ஒன்னா இருக்க முடியாது. இன்னொரு காரியத்தை சொல்லணும்னா தண்ணியும் எண்ணெயும் ஒன்னா சேராது என்று சொல்லுவாங்க. அது எவ்வளவுதான் நீங்க கலக்கினாலும் சரி, எவ்வளவுதான் மிக்ஸ் பண்ணாலும் சரி, அது ஒன்னா சேரும். ஏன்னா அதனுடைய தன்மை வேறு, திடத்தன்மையின் வேறு, தண்ணீருடைய திடத்தன்மை வேறு, உலகத்தினுடைய தன்மை வேறு, களிமண்ணுடைய தன்மை வேறு. அதனால அது ரெண்டும் ஒட்டாது. அப்ப எதை கட்டதுன்னா அவங்க அது ரெண்டுக்கும் வெவ்வேறு சிந்தனைகள், வெவ்வேறு நோக்கங்கள் இருக்கு. ஆனா ஒரு தேவ பிள்ளை மற்ற சபையாரோடும் மற்ற ஜனங்களோடும் தேவ பிள்ளைகளோடு எப்படி இருக்கிறோமா? ஏக சிந்தனை உள்ளவர்களாய் இருக்கணும். ஒரே சிந்தனை உள்ளவர்களாய் நாம் காணப்படணும். ஒரு தேவ பிள்ளை இன்னொரு தேவ பிள்ளையோடு ஒரே சபையில் இருக்கிறவர்கள், ஒரே கூட்டத்தில் இருக்கிறவர்கள், ஒரே பக்கத்தில் இருக்கிறவர்கள், ஒரு தேவ பிள்ளை எப்படி இருக்கணுமா? ஏக சிந்தனை, அதாவது ஒரே சிந்தனையிலவர்களாய் இருக்கணும். இங்க சொல்லுகிறது ஒரே சிந்தனை. அப்படின்னா என்ன அர்த்தம்? பிலிப்பியரின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 2வது வசனத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா அந்த வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது. பிலிப்பியர் 2:2 வாசிக்கும் போது, நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்புள்ளவர்களுமாயிருந்து, நமக்கும் நம்மளோடு இருக்கிற மற்ற தேவ பிள்ளைகளுக்கும் வெவ்வேறு கருத்துகள் இருக்கலாம். நமக்கும் நம்மோடு இருக்கிற மற்ற தேவ ஜனத்துக்கும் வெவ்வேறு கருத்துகள் இருக்கலாம். எப்படி தகப்பனுக்கும் பிள்ளைகளுக்கும் வெவ்வேறு கருத்து இருக்கிறதோ வெவ்வேறு கருத்து இருக்கிறது தப்பு கிடையாது. அங்கு ஒரே அன்பு காணப்படும். ஒரே தெய்வீக அன்பு நமக்கு சொல்றதை கேட்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அவனை ஏற்றுக்கும். நான் சொல்றதை இவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. அப்பன்னா அவன் ஒரு பாவி, அவனை நான் ஏன் ஏற்றுக்கொள்ளணும்? இந்த பிரிவினை என்பது நமக்குள் காணப்படவே கூடாது. நமக்கு வேறு எண்ணங்கள் இருக்கலாம், வேறு யோசனைகள் இருக்கலாம், வேறு கருத்துகள் இருக்கலாம்.
ஆனால் நமக்குள்ளாக தெய்வீக அன்பு என்பது ஒன்றாயிருக்க வேண்டும். நமக்குள்ளா இருக்கிற தெய்வீக அன்பு என்பது ஒன்றாயிருக்க வேண்டும். மற்ற தெய்வீக ஜனத்தோடு தேவ ஜனத்தோடு ஒரே அன்பிலே பிணைக்கப்பட்டிருக்கிறவர்களாய் இருக்கணும். இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்திலே, குறிப்பாய் தமிழகத்திலே இந்த காரியம் என்பது ரொம்ப குறைஞ்சு போய் காணப்படுது. ஒரு போதகர் இன்னொரு போதகரை திட்டுகிறார். நாங்கதான் பரிசுத்தவான், நாங்கதான் பரலோகத்துக்கு முதலிடத்துக்கு போகிறோம். வேதம் சொல்லுகிறது, பரலோகத்துக்கு நுழைகிறதுக்கு கர்த்தருடைய கிருபையை தவிர ஒன்றும் இடைப்பட்டார். நீங்க எத்தனை வருஷம் கிறிஸ்தவர்களாய் இருக்கலாம், எத்தனை விதமான வெளிப்பாடுகளில் நடக்கிறவர்களாய் இருக்கலாம், கிறிஸ்துவின் கிருபை உங்க ஜீவியத்துல இல்லை என்றால், கிறிஸ்துவின் அன்பு உங்க வாழ்க்கையில இல்லை என்றால், அது ஒருபோதும் உங்களை பரலோகத்திற்குள் நுழைய விடாது. ஏனென்றால் கிறிஸ்துவே தம்மை அன்பாய்தான் வெளிப்படுத்தினார். நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கணும்? நாம் தெய்வீக அன்பிலே நிறைந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளாய் காணப்படணும். வசனம் சொல்லுது, தெய்வீக அன்புல நிறைச்சிருக்கிறோம்னா, ஏக அன்பில இருக்கிறோன்னு என்ன அர்த்தம் தெரியுமா? ரோமர் புஸ்தகம் 12வது அதிகாரம் 16 வசனம் வரைக்கும் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அந்த வசனம் சொல்லுகிறது, ஒருவரோடு ஒருவர் ஏக சிந்தையுள்ளவர்களாய் இருங்க, மேட்டிமையானவைகளை சிந்திக்காமல் தாழ்மையுள்ளவர்களுக்கு இணங்குங்கள், உங்களுக்குள்ளே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள், ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள், எல்லா மனுஷருக்கு முன்பாய் யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள், கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாய் இருங்கள். வசனம் தெளிவாய் சொல்லுது பாருங்க. நாம் ஏது சிந்தையா இருக்கன்னா என்ன அர்த்தம்? நமக்குள் மேட்டிமையான சிந்தனைகள் இருக்கக்கூடாது. பேசுது, ஒரு 2 பேர் 3 பேர் உட்கார்ந்து பேசுறாங்க, நாம் பெரியவன்கிற காண்பிக்கிற எண்ணம் நமக்குள் காணப்படக்கூடாது. நாம் மற்றவர்களிடத்துல பேசும்போது, மற்றவர்களோடு இணைந்து ஊழியர் செய்யும் போது, மற்றவர்களோடு இணைந்து காணப்படும் போது, நான் பெரியவன் என்கிற மேட்டிமை நமக்குள் காணப்படக்கூடாது. தாழ்மையுள்ளவர்களாய் நாம் இணங்குகிறவர்களாய் காணப்பட வேண்டும். தாழ்மையுள்ள ஜனங்களாய் நாம் காணப்பட வேண்டும். நமக்குள் அந்த மேட்டிமை என்கிற எண்ணம், ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, நேற்று இரவுதான் நாம் பார்த்தோம், பராக்கிரமசாலிகள் அகந்தையுள்ள சிந்தையானவர்களை அகற்றி போடுகிறார்கள், தகர்த்து போடுகிறார்கள். யார்? பராக்கிரமத்தின் கிரியை நடப்பிக்கிற கிறிஸ்துவானவர் அகந்தை சிந்தையுள்ளவர்களை அதம் பண்ணுகிறாராம். தேவன் ஒருபோதும் மேட்டிமையான எண்ணமுடையவர்களை அங்கீகரிக்கிறது கிடையாது. நமக்குள் தேவ அன்பு இருந்தால் அங்கு மேட்டிமை இருக்காது. நமக்குள் தெய்வீக அன்பு இருந்தால் அங்கு பெருமை இருக்காது. என்ன அர்த்தம்? எப்படி அதை நாம் புரிந்து கொள்ளுவது? எப்படி நாம் மேட்டுமை இருக்கா இல்லையான்னு அடையாளம் கண்டு கொள்ளுவது? வசனம் சொல்லுது, ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள். இதுதான் உங்களுடைய மேட்டிமை இருக்கா இல்லையாங்கிறது அளவுகோல். உங்களுக்குள்ள மேட்டுமை இருக்கா இல்லையா, நமக்குள்ள பெருமை இருக்கா இல்லையான்னு எப்ப நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம் தெரியுமா? தீமைக்கு தீமை செய்யாம இருக்கிறோமா இல்லையா என்பதை நிதானிச்சு பாருங்க. ஒருவன் உங்களுக்கு தீமை செஞ்சிட்டா, அவன் எனக்கு முன்னாடி எப்படி தீமை செய்ய முடியும்? எனக்கு முன்னாடி சாதாரணமா இருந்த மனுஷன் இன்னைக்கு ஓரளவு வளர்ந்துட்டாங்கிறதுனால எனக்கு விரோதமா பேசிடுவானா சொல்லி அவர்களுடைய பழைய வாழ்க்கையும் தாழ்ந்து போன வாழ்க்கையை நம்மோடு ஒப்பிட்டு நமக்குள் அந்த பெருமை வருகிறது பாத்தீங்களா? அது நமக்குள் இருக்கவே கூடாது. தீமை செய்கிறவர்களுக்கு நாம் நன்மை செய்யணும். நன்மை செய்து பாடெடுப்பு அனுபவிப்பது கர்த்தருக்கு முன்பாக மேன்மையா இருக்கிறது என்று வசனம் சொல்லுகிறது. நன்மை செய்து பாடெடுப்பது, நன்மை செய்து தீங்கு அனுபவிப்பது. அப்ப நமக்கு ஒரு காரியத்தை செய்தா அதற்கு விரோதமாய் நாம் கிரியை செய்யவே கூடாது.
இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த பாடம். அவர் சொன்னாரு, உன்னை ஒரு கன்னத்துல இருந்தா கன்னத்தை காட்டு. இன்னைக்கு நிறைய தெய்வ பிள்ளைகளுக்குள்ள இது இருக்கிறது கிடையாது. உடனே அங்க கோபம், உடனே அங்க மூர்க்கம். நம்ம கோபத்தை தான் பாக்குறோம், மூர்க்கத்தை தான் பாக்குறோம். ஆனா அதுக்குள்ள மறைவா என்ன இருக்கு தெரியுமா? ஒரு மேட்டிமை இருக்கு, ஒரு மேட்டிமை இருக்கிறது. ஐயா, அநேகர் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இந்த பிரசங்கங்களிலே தெய்வ போதகர்கள் அநேகருடைய உதாரணமா சொல்லியிருப்பான். என்னன்னா, அது ஒரு மனுஷன் ஒரு போதகத்தை கேட்டணும், நான் கிறிஸ்துவ போல வாழணும், நான் உண்மையான கிறிஸ்தவனா இருக்கணும், எனக்கு அதை கற்றுக் கொடுங்க. அப்ப அந்த போதகர் அந்த மனுஷன் சொன்னாராம், உனக்கு தெரிஞ்ச கல்லறை தோட்டத்துக்கு போ, அங்க இருக்கிற ஏதாவது ஒரு கல்லறையில நீ போய் அந்த கல்லறையை நல்லா திட்டிட்டு வா. நல்லா திட்டு, ரொம்ப திட்டு, எவ்வளவு உன்னால எவ்வளவு தூஷணமா திட்ட முடியுமா திட்டிக்கோ சொல்லிட்டாரு, அனுப்பிட்டாரு. உடனே அந்த மனுஷன் போனா, ஒரு கல்லறை தோட்டத்துக்குள்ள போனா, அங்க இருக்கிற கல்லறையை பார்த்து திட்டிட்டு வந்துட்டான். உடனே கேட்டாரு, அங்க இங்க நடந்துச்சு. நான் போனேன் பாஸ்டர், நான் போய் திட்டுனேன், ஒண்ணுமே நடக்கல, நான் மட்டும் கத்திட்டு திரும்ப வந்துட்டேன். சரி போத சொன்னா, சரி திரும்ப போ, இன்னைக்கு போய் என்ன செய், அந்த கல்லறையை பார்த்து நல்லா அவனை குறிச்சு நல்ல பெருமையா பேசு. உனக்கு அந்த மனுஷன் யாரும் தெரியாது, ஆனா அவன் எவ்வளவு அவனை குறித்து பெருமையா பேச முடியுமோ அவன் அவ்வளவு பெருமையா பேசுன்னு சொல்லி சொன்னான். அதே போல இந்த மனுஷனும் போய் பெருமையாய் பேசியிருக்கிறார். அவருக்கு தெரிஞ்ச எல்லா வார்த்தையும் சொல்லி பெருமையா பேசியிருக்கிறார். அப்பயும் அவருக்கு ஒரு துக்கம், ஏன் இப்படி சொல்றாரு சொல்லி. உடனே போதுன்னு சொன்னாரா, நீங்க இன்னைக்கும் சொன்னீங்க, நான் செஞ்சேன், ஆனா ஒண்ணுமே இல்லையே, இதை ஏன் என்ன பண்ண சொல்றீங்க? அப்போ அவர் சொன்னாரா, இதுதான் கிறிஸ்தவ ஜீவியம் என்பது நம்மளை மற்றவர்கள் புகழ்ந்து பேசும்போதும் சரி, தூஷித்து பேசும்போதும் சரி, நாம் நம்மளை தாழ்த்துகிறவர்களாகவே இருக்கணும். நம்மை புகழ்ந்து பேசும்போது அது கர்த்தருக்குரிய மகிமை. நம்மளை தாழ்த்தி பேசும் பொழுது, நம்மளை தூஷித்து பேசும்போது அது கர்த்தருக்கு விரோதமாய் அவர்கள் பேசுகிறாங்க. ஒருபோதும் அவர்கள் உங்களை குறித்தோ உன்னை குறித்தோ மேன்மை பாராட்டவோ உன்னை குறித்தோ தூஷித்து பேசுறதில்லை. நீ ஏனென்றால் உனக்குள் வாழுகிற கிறிஸ்துதான். அப்போ ஒரு தேவ பிள்ளை தீமைப்பட்டாலும் நன்மை செய்கிறவர்களாய் இருக்கணும். அதுதான் ஏக அன்பு, அதுதான் தெய்வீக அன்பு. நமக்குள் ஏக சிந்தை இருக்கிறவர்களாய், ஏக அன்புள்ளவர்களாய் இருந்தோம் என்றால் நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருப்போம்? நாம் ஒரு கிரீடமாய் இருப்போம். இவர்களுக்கு வேதம் இன்னொரு பேர் சொல்லுகிறது, கிறிஸ்து இன்னொரு பேர் சொன்னார். என்ன பேர் சொன்னார் தெரியுமா? வசனம் சொல்லுது, மார்க்குவின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 50வது வசனத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா அந்த வார்த்தையை சொல்லுகிறது, உப்பு நல்லதுதான், உப்பு சாரமற்று போனா அதற்கு எதினால் சாரம் உண்டாக்குவீர்கள்? உங்களுக்குள்ளே உப்படைகிறவர்களாய் இருங்கள், ஒருவரோடு ஒருவர் சமாதானம் உள்ளவர்களாய் இருங்கள். இந்த ஏக சிந்தையும் ஏக அன்புள்ளவர்களுக்குரிய பேர் என்ன தெரியுமா? அவர்கள் சாரம் உள்ள உப்பு, அவர்கள் நல்ல ஒரு உப்பு. எப்படி ஆகாரத்துக்கு சுவையூட்டுகிறது உப்பாய் காணப்படுகிறதோ, எப்படி மரித்து போன சரீரத்தின் பதப்படுத்துவதற்கு உப்பு பயன்படுத்தப்படுகிறதோ, எல்லா விதத்திலும் உப்பு உண்மையாய் இருக்கிறதும் உப்பு தேவையாய் காணப்படுகிறதோ, அதே போல ஏக சிந்தை உள்ளவர்களாய் இருக்கிற தெய்வீக அன்பை சுமந்து சொல்லுகிறவர்கள் எல்லாருக்கும் நாம் ஒரு உப்பாய் மாறுவோம். நாம் ஒரு உப்பாய் மாறுவோம், அதுவும் சாரமுள்ள உப்பு. அந்த உப்பை நீங்க பயன்படுத்தினீங்கன்னா எதுக்கு அதை பயன்படுத்துகிறோ அது படியே கிரியை நட. மற்றவர்களுக்கு உதவியாய் கர்த்தர் நம்மளை மாற்றுவார், மற்றவர்களுடைய பாதுகாப்பை கர்த்தர் நம்மளுக்கு மாற்றுவார், மற்றவர்களுக்கு நல்ல பலன் கொடுக்கிறவர்களாய் நம்மளை மாற்றுவார். அயோடின் சரீரத்துல இல்லைன்னா, குறிப்பிட்ட அளவு இல்லைன்னா அந்த சரீரம் சோர்ந்து போகும்னு சொல்லுவாங்க, சோரமற்று போகும்னு சொல்லுவாங்க. என்னன்னா அந்த சரீரத்தினால ஆக்டிவாவே இருக்க முடியாது. என்ன காரணம்னா அதுக்குள்ள அந்த இருக்கிற அந்த அயோடின் தான் உங்களுக்கு அந்த சரீரத்தை ஆக்டிவா வச்சுக்கிறது என்று சொல்லுவாங்க. அப்ப உப்பு என்பது மனுஷனுடைய வாழ்க்கையில எவ்வளவு அவசியமோ அதே போல் நமக்குள் ஏக அன்பு அவசியம்.
இன்றைக்கு இந்த தேவ செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம், நமக்குள் யாரை குறித்தாவது காயம் இருக்கிறதா? யாரை குறித்தாவது உங்களுக்கு ஏதாவது மனஸ்தாபம் இருக்கிறதா? யாரை குறித்தாவது அவன் எனக்கு தீமை செஞ்சுட்டான், அவன் எனக்கு விரோதமா நடந்துட்டான், அவன் என்னை காயப்படுத்திட்டான் சொல்லி நீங்க எத்தனையோ ஆண்டுகளாய், நாட்களாய், மாதங்களாய் பேசாமல் இருக்கிறீர்களா? அது உங்களை பரலோகத்துக்கு போவதற்கு தடை செய்யும். அது உங்களை ஒருபோதும் பரலோகத்திற்குள் நுழைய விடாது. இன்றைக்கு நாம் ஒப்புரவாகுவோமாக, தீமை செய்தவர்களுக்கு நாம் நன்மை செய்வோமாக. அவங்ககிட்ட போய் சொல்லுங்க, நான் மன்னிச்சுக்கிறேன், நான் உன்னிடத்துல ஒப்புரவாக என்னை மன்னிச்சுக்கோ. உங்க மேல தவறே இல்லைனாலும் சரி, நீங்க போட்டு என்ன மன்னிச்சுக்கோன்னு உங்க தலையில் மீது இருந்த நியாய தீர்ப்பு அவர்கள் மீது வரும். கர்த்தர் அவர்களை விசாரிப்பார். அவங்க ஏத்துக்கிட்டாங்கன்னா அவர்களுக்கு அது சமாதானம். ஏத்துக்காவிட்டா கர்த்தர் அவங்கள பாத்துக்குவார். நீங்க விட்டுருங்க. நம்ம பரலோகத்துக்கு போகணும், அதுதான் முக்கியம். நாம கிரீடமா இருக்கணும், அதுதான் முக்கியம். அவங்க கிரீடமா இருக்கிறாங்களோ இல்லையோ அது கர்த்தருக்கு இருக்கு. அது அவர்களுக்கு நியாயம் தீர்க்க நம்ம யாருமே கிடையாது. அப்ப நீங்க போய் மன்னிப்பு கேட்டு சமாதானமா இருக்க. உங்க மன்னிப்பு கேட்டு மன்னிச்சு சமாதானமா இருக்க. கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை கிரீடமாய் மாற்றுவார். நிச்சயமாகவே நீங்கள் ஒரு உப்பாய் மாறுவீர்கள். இப்படி நீங்க உப்பா மாறிட்டீங்கன்னா என்ன நடக்கும் தெரியுமா? உங்கள் சத்துருக்களை நீங்கள் முறியடிப்பீர்கள். வேதம் சொல்லுகிறது, 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 25வது அதிகாரம் 11வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்கே அந்த வசனம் சொல்லுகிறது, அமத்சியாவோ திடன் கொண்டு தன் ஜனத்தை கூட்டி உப்பு பள்ளத்தாக்குக்கு போய் சேயீர் புத்திரரின் 10,000 பேரை வெட்டினான். இங்க அமத்சியாவை குறித்து பார்க்கிறோம். இந்த அமத்சியா என்றால் யார் என்றால், அவன்தான் யூத ஜனத்தினுடைய 9வது ராஜாவாய் காணப்படுறான். அவனுக்கு 9வது ராஜாவாய் இருக்கிறான். அவனுக்கு 25வது வயசுலயே அவன் ராஜாவாயிட்டான். ஆனா 29 வருஷம் அவன் ஆளுகை செய்கிறானா இருக்கான். அவனுடைய ஆரம்ப நாட்கள் நல்ல நாட்களா இருந்தது. அவன் அப்பதான் சொல்றாரு, அவன் உப்பு பள்ளத்தாக்குக்கு போய் ஜனங்களை கூட்டு போய் திடன் கொண்டு எல்லா சேயீர் புத்திரரை கொன்று போட்டான். அது எதை காட்டுது? நாம் ஒரு உப்பா மாறிட்டோம், தேவ அன்பு நமக்குள் வந்துருச்சுன்னா உங்களுக்கு முன்பா எந்த சத்துருவும் நிக்க முடியாது. எந்த சாத்தானுடைய போராட்டமும் உங்களுக்கு முன்னாடி நிக்க முடியாது. எந்த வஞ்சிக்கிற ஆவியும் உங்களுக்கு முன்பாய் நிற்க முடியாது. ஏன் எந்த பாவமும் உங்களுக்கு முன்பாய் நிற்க முடியாது. எப்படி எண்ணெய் பாத்திரங்கள் உப்பினால் சுத்திகரிக்கப்படுகிறதோ, எப்படி கரிபிடித்த பாத்திரங்கள் உப்பினால் சுத்திகரிக்கப்படுகிறதோ, அதே போல் நம்முடைய ஜீவியத்தில் காணப்படுகிற பாவங்கள், மீறுதல்கள் இந்த உப்பு சுத்திகரிக்கும். நாம் மற்றவர்களுக்கு உதவியாய் மாறுவோம், சத்துருக்களை முறியடிக்கிறவர்களாய் மாறுவோம். இவர்கள் சந்தோஷமான கிரீடமாய் மாறுவதற்கு காரணம் என்ன? அவர்கள் முதலாவது கர்த்தருக்கு முன்பாய் ஒரு உப்பாய் காணப்பட்டார். அவர்கள் ஏக அன்பும் ஏக சிந்தனை உள்ளவர்களாய் இருந்தார். அநேக அன்பும் ஏக சிந்தனை உள்ளவர்களாய் இருப்போமா? இது சொல்லும் பொழுது கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அப்போஸ்தலர் புஸ்தகம் 2வது அதிகாரத்துல பரிசுத்தாவியானவர் இறங்கி வந்தார். அவர் எப்ப இறங்கி வந்தார் தெரியுமா? இயேசு காலத்தை சொல்லல, நீங்க போய் காத்திருங்கன்னு தான் சொன்னார். காத்திருங்க, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டு வருவோம். இத்தனை நாள்ல வருவாரு, இத்தனை நிமிஷத்துல வருவான்னு சொன்னது. ஆனா வசனம் சொல்லுது, அவர்கள் ஏக மனதாய் ஒருமனப்பட்டு இருக்கும்போது பரிசுத்தாவியானவர் இறங்கினார். அதுக்கு முன்னாடி யூதாஸ் காரியத்தை மறிச்சு போயிட்டான். ஆளை திறந்துடும். ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களை சொல்றாங்க. உடனே என்ன செஞ்சாங்க? சீட்டு போட்டு பார்த்து அங்க மனுஷனா 12வது அப்போஸ்தலன் திறந்துட்டான். அதுக்கப்புறம் அவங்க காத்திருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப எப்ப அவங்களுக்குள்ள ஒருமன பாட்டு வந்துச்சோ அங்க பரிசுத்தான இறங்கணும். நமக்குள்ள ஏக அன்பு வந்துருச்சுன்னா நீங்க பரிசுத்தானால் நடத்தப்படுவீங்க. ஒரு சத்துருக்களை ஜெயிக்கிறவர்களாய் மாறுவீர்கள். நீங்க சத்துருக்களை முறியடிக்கிறவர்களாய் மாறுவீர்கள். அப்ப இன்னைக்கு கத்துட்டேன், ஆண்டவரே ஏக சிந்தனை இருக்கிற கிரீடமா என்னை மாற்றிட்டு
எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான கிரீடமா இருக்கும். எல்லா ஊழியர்களுக்கும், எல்லா தேவ பிள்ளைகளுக்கும், என் குடும்பத்திற்கும், என் உறவினர்கள் எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான கிரீடமா இருக்கும். தேவ சமூகத்துல அப்படி ஒப்பு கொடுத்து நாம் மாறுவோமாக. இரண்டாவதாக இந்த வசனம் சொல்லுகிறது, பிலிப்பியர் புஸ்தகம் 4வது அதிகாரத்தை வாசித்தோம் என்றால், சந்தோஷமான கிரீடமாய் இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் அழைக்கப்படுவதற்கு இரண்டாவது காரணம் என்ன? வசனம் சொல்லுகிறது. அதே பிலிப்பியர் புஸ்தகம் 4வது அதிகாரம் 3வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, இந்த வசனத்தின் கடைசி பகுதி இப்படியாய் சொல்லுகிறது. பிலிப்பியர் 4:3 கடைசி பகுதி இப்படியாய் சொல்லுகிறது. இந்த வசனம் எப்படியா சொல்லுகிறது? என் உடை வேலையாட்களோடு கூட சுவிசேஷ விஷயத்தில் என்னோடு கூட மிகவும் பிரயாசப்பட்டவர்கள். இரண்டாவதாக இவர்கள் சந்தோஷமான கிரீடமாய் அழைக்கப்படுவதற்கு மாறினதற்கு காரணம் என்ன? அவர்களுக்குள்ள இருந்த அடையாளம் என்ன? அவர்கள் மிகவும் பிரயாசப்படுகிறவர்கள். அவர்கள் சுவிசேஷத்திலே, இன்னொரு வார்த்தையில சொல்ல போனா தேவனுக்கு அடுத்த காரியங்களிலே அவர்கள் மிக பிரயாசப்பட்டார்கள். மிகவும் பிரயாசப்பட்டார்கள். இந்த மிகவும் பிரயாசப்படுகிறது என்றால் என்ன அர்த்தம்? பிலிப்பியர் 1வது அதிகாரம் 27வது வசனத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, அந்த வார்த்தை சொல்லுது, அந்த வசனத்தின் நடுப்பகுதி எப்படியா சொல்லுது பாருங்க, ஒரே ஆத்துமாவினாலே சுவிசேஷத்தின் விசுவாசத்திற்காக கூட போராடி எதிர்க்கிறவர்களால் ஒன்றிலும் மருளாதிருக்கிறார்கள் என்று வசனம் சொல்லுது பாருங்க. மிகவும் பிரயாசப்படுறாருன்னா என்ன அர்த்தம்? அவங்க ஏக சிந்தனையா இருக்கிறாங்கன்னு நாம பார்த்தோம் அல்லவா? ஏக சிந்தனையா இருக்கிற ஜனங்கள், ஏக அன்புல இருக்கிறவங்க இப்ப கர்த்தருக்காய் ஒன்றுபட்டு பிரயாசப்படணும். ஒன்றுபட்டு உடன் வேலையாய் ஒன்றுபட்டு கூட போராடணும். வார்த்தை சொல்லுது பாருங்க, எதிர்க்கிறவர்களால் ஒரு நாளும் ஒன்றிலும் மறுத்தாதிருக்கிறார்கள் என்று. எதிர்க்கிறவர்களால் ஒன்றிலும் அவர்கள் மறுளாதிருக்கிறார்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க எதிர்க்கிறவங்களை குறிச்சு பயப்படவே இல்லை. அவங்க ஒன்னா சேர்ந்து கர்த்தருடைய காரியத்துக்காய் போராடினாங்க. எதை காட்டுது? கர்த்தருடைய வசனத்திற்கும் கர்த்தருடைய சுவிசேஷத்திற்கும் நாம் இணைந்து போராடுகிறவர்களாய் காணப்படணும். மற்றவங்களோடு இணைந்து போய் தேவனுடைய சத்தியத்தை மற்றவர்களுக்கு நாம் அறிவிக்கிறவர்களா இருக்கணும். தேவனுக்கு அடுத்த காரியத்துல ஒன்றுபட்டு இருக்கணும். அது அவங்களுக்கு கொடுத்த தரிசனம், அவங்க செய்யற காரியம். நான் சும்மா இல்லது, இது இவங்களுக்கு செய்த காரியம், நான் சும்மா இருப்பேன். எனக்கு கொடுத்தது நான் ஓடுறேன். உண்மைதான், கர்த்தர் ஒவ்வொருவர்களுக்கும். ஆனா நம்மளோடு ஒரு ஜனம் இணைஞ்சிருக்கின்றால், கர்த்தர் இணைச்சிருக்கிறார்னா அவங்களோடு சேர்ந்து நம்ம கர்த்தருக்காய் போராட பழகணும். அவங்களோடு சேர்ந்து நீங்க சுவிசேஷம் சொல்ல பழகணும். அவங்களோடு சேர்ந்து கர்த்தருடைய சாட்சியா இருக்கிறவர்களா இருக்கணும். அவங்களோடு சேர்ந்து தேவ வாக்கியங்களை மற்றவர்களுக்கு பகிர்கிறவர்களாய் காணப்படணும். வசனம் சொல்லுது, மிகவும் பிரயாசப்படுறாங்களா? எப்படி பிரயாசம்? வசனம் சொல்றது வெளிப்படுத்தல் புஸ்தகம் 2வது அதிகாரம் 3வது வசனத்தை நீங்க வாசிங்கன்னா, அந்த வசனத்தின் கடைசி சொல்லுது, என் நாமத்தின் நிமித்தம் இலைப்படையாமல் பிரயாசப்பட்டதை அறிந்திருக்கிறேன். என் நாமத்தின் நிமித்தம் இலைப்படையாமல் பிரயாசம். மிகவும் பிரயாசப்படுறதுன்னு என்ன அர்த்தமா? இலைப்படையாமல் பிரயாசப்படும். எந்த நேரமும் கர்த்தருடைய காரியத்தை போயிடவே கூடாது. உங்கள்கிட்ட ஒருத்தவங்க வந்து எனக்காக ஜெபிச்சுக்கோங்கன்னு சொல்றாங்களா, நீங்க போயிட்டு எனக்கு இருக்கிற பிரச்சனையே பெரிய பிரச்சனை, எனக்கு இருக்கிற பாடு பெரிய பாடு, நான் உனக்காக எப்படிப்பா ஜெபிக்கிறேன்லாம் நீங்க சொல்லக்கூடாது. உங்களுடைய குறிப்பை ஒதுக்கி வச்சிருங்க. உங்களுடைய ஜெப குறிப்பை ஒதுக்கி வச்சிருங்க. யார் உங்ககிட்ட சொன்னாங்களோ அவங்களுடைய குறிப்புக்காய் ஜெபிங்க. வேதம் சொல்லுது, எல்லாத்துக்கும் இந்த யோபு தன் சிநேகிதனுக்கா ஜெபிச்சான், அவனுடைய பாடுகள் மாறினது. இங்க உங்களுடைய குறிப்பை ஒதுக்கி வச்சுட்டு மற்றவங்களுக்காய் ஜெபிச்சீங்கன்னா, அவர்களுக்கோடு சேர்ந்து தேவனுடைய கர்த்தருடைய வார்த்தைக்காய் போராட ஆரம்பிச்சுட்டீங்கன்னா, கர்த்தர் உங்களுடைய சிறையிருப்பை ஆட்டோமேட்டிக்கா மாற்றி போடுவார்.
ஆட்டோமேட்டிக்கா அதை மாற்றி போடுவார். அதனாலதான் கர்த்தர் உங்களை அவர்களோடு இணைத்திருக்கிறார். அல்லது ஒருத்தவங்க உங்களுக்கு ஊழியத்துக்கு கூப்பிடுறாங்களா, ஜெபத்துக்கு வாங்கன்னு கூப்பிடுறாங்களா, பிரசங்கம் பண்ண கூப்பிடுறாங்களா, உபதேசம் பண்ண கூப்பிடுறாங்களா, தைரியமா புறப்பட்டு போங்க. அங்க போயிட்டு நான் படிக்காதவன், எனக்கு பேச தெரியாது, என்னால முடியாது, எனக்கு அனுபவம் இல்லை, அதெல்லாம் நீங்க சொல்லாதீங்க. வசனம் சொல்லுகிறது, மத்தேயுவின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 20வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தை சொல்லுகிறது, பேசுகிறது நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறார். பேசுகிறது நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியானவரே பேசுகிறார். உங்களுக்கு இருக்கிற கொஞ்சம் பலத்தோடு புறப்பட்டு ஆரம்பிங்க. மற்றவங்களோடு சேர்ந்து கர்த்தருடைய சுவிசேஷத்துக்காக பாடுபடுங்க. இந்த ஜெப நேரங்கள்ல நல்ல ஜெபத்துல நேரத்துக்கு முன்பாகவே வந்து கலந்து கர்த்தருடைய சமூகத்துல காத்திருங்க. எங்கேயாவது உங்களுக்கு அழைப்புதல் வருதா, ஜெபிக்க அழைப்புதல் வருதா, கர்த்தருடைய காரியத்துக்காக ஓட பழகுங்க. எப்படி நம்முடைய ஆதாயத்துக்காக சம்பாதிக்கிறதுக்காக நம்ம ஓடுறோமோ அதை காட்டிலும் பல மடங்கு இலைப்படையாம நம்ம ஓடணும். இலைப்படையாம ஓடணும். இதை சொல்லும் பொழுது என்னுடைய வாழ்க்கையில பார்த்து ஒரு மனுஷன் எனக்கு கர்த்தர் நினைப்பூட்டுகிற அப்படின்னா நான் சொல்றேன். நான் ஒய்வாம்ல 2018 என்று நினைக்கிறேன். அந்த நாட்களிலே நான் ஒய்வாம்ல நான் படிச்சுட்டு இருந்தேன். ட்ரைனிங் படிப்பு படிச்சுட்டு இருக்கும் போது அங்க எங்களுடைய இது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு எஜுகேஷன். என்னன்னா எங்களுக்கு 9 மாசம், அதுல 6 மாசம் தியரிட்டிக்கல் ஃபீல்டு சொல்லி பைபிளை குறிச்சு படிப்போம். மீதி 3 மாசம் என்னன்னா நாங்க எங்கிட்ட என்ன தாளந்து இருக்கோ அது மூலமா எப்படி கர்த்தருடைய சத்தியத்தை சொல்றேன்னு சொல்லி அந்த 3 மாசம் எக்ஸ்ட்ரா வரும். சில பேர் நல்ல பாட்டு பாடுவாங்க, அவங்க பாட்டு மூலமா எப்படி கர்த்தருக்கு சத்தியத்தை சொல்றது. சில பேர் நல்ல போட்டோ எடுப்பாங்க, போட்டோ மூலமா. சில பேர் நல்லா எடிட் பண்ணுவாங்க, எடிட்டிங் மூலமா. இப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தவங்களுக்கு அது போல ஒரு 8 ட்ராக் இருக்கும். அந்த 8 ட்ராக் மூலமா அந்த 8 காரியங்கள் மூலமா எப்படி நீங்க உங்களுக்கு இருக்கிற தாளந்து மூலமா எப்படி கர்த்தருடைய சுவிசேஷத்தை சொல்றது, இதுதான் கத்துக்கொள்ளுகிறது அந்த 3 மாசம். அதுல நான் எடிட்டிங்ல இருந்தேன். அந்த எடிட்டிங்ல அதுக்கு எங்களுக்கு எடிட்டிங் சொல்லி கொடுத்த ஒருத்தவர் வந்திருந்தேன். பூனே பட்டணத்துல இருந்து இவங்க டீச் பண்ண வந்திருந்தார். அவரு ஒரு திருமணம் பண்ணாதவர், ஆனா அவர் நல்ல ஒரு ஜெபிக்கிற மனுஷன். அவர் வந்திருந்தாரு. அவர் சொன்னாரு, அவர் எடிட்டிங் கிடையாது, சாரி, ஆடியோ மிக்சிங் பண்றாரு. எப்படி மிக்சிங் பண்ணணும் எப்படின்னு சொல்லி அவர் கற்றுக் கொடுக்க வந்திருந்தார். ஒரு பாடம் எடுத்து வந்திருந்தார். அவர் சொல்லும் பொழுது அவர் இடத்துல நான் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தேன். உட்காந்து அவரோட பர்சனலா டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவர்கிட்ட கேட்டேன், நீங்க ஊழியர் செய்யறேன்னு சொல்றீங்க, எடிட்டிங்கும் பண்றேன்னு சொல்றீங்க, எப்படி நீங்க ஊழியர் செய்றீங்க சொல்லி கிளாஸ்ல நீங்க சின்னதா சொன்னீங்களா, அதை எனக்கு விளக்கமா சொன்னேன். அப்போ அவர் சொன்னாரு, 12 மாசம் எனக்கு இருக்கு. இந்த 12 மாசத்துல 6 மாசம் நான் வேலை செய்யறேன். சபைக்கு போறேன், நல்லா ஜெபிப்பேன், வேதம் வாசிப்பேன், என் தனி ஜெபத்தை கர்த்தர் சமூகத்துல வைப்பேன், அதே நேரத்துல வேலை செய்யறேன். மீதி இருக்கிற 6 மாசத்துல 4 மாசம் நான் வெளியில போய் மற்ற எங்கெல்லாம் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய முடியுமோ, எங்கெல்லாம் நான் போய் ஊழியம் செய்யணுமோ அங்கெல்லாம் கர்த்தர் எங்க போக சொல்றாரோ அங்க போய் இந்த 6 மாசம் நான் வேலை செஞ்சேன் பார்த்தீங்களா, அந்த பணத்தை அப்படியே எடுத்து வச்சு அதை வச்சு நான் அங்க போய் பேசுறேன். யார்ட்டையும் போய் பணம் வாங்க மாட்டேன், யார்ட்டையும் நான் கேட்கவும் மாட்டேன். அங்க போற இடத்துல என் பணத்தை போட்டுதான் நான் ஊழியம் செய்வேன். எந்தெந்த தேசத்துக்கு கற்றுக் கூப்பிட்டு போறாரோ, எந்தெந்த காரியத்துக்கு கற்றுக் கூப்பிட்டு போறாரோ அங்கெல்லாம் போய் நான் ஊழியத்தை செய்வேன். அங்க என்னால் முயன்ற வரைக்கும் எல்லாருக்கும் தேவ அன்பை வெளிப்படுத்தக்கூடிய உதவியை நான் செஞ்சுட்டு வரேன்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் மீதி 2 மாசம் அதை வைத்து நான் ரிவ்யூ பண்ணி முடிச்சு திரும்ப அடுத்து என்ன செய்யலாம்னு சொல்லி அடுத்த தரிசனத்துக்குரிய காரியத்தை வைப்பேன். இப்ப இவர் சொன்னதுல என்ன காரியம் என்றால், தனக்கு கொடுக்கப்பட்ட காரியத்திலே தனக்கு கொடுக்கப்பட்ட தாளத்தை கர்த்தருக்காய் பயன்படுத்துகிறவராக இருந்தார். அவர் அதை ஒரு வட்டத்துக்குள்ளாக குறுக்காம அதன் மூலமாய் ஆதாயம் பண்ணி அதை கர்த்தருடைய ஊழியத்துக்கு பயன்படுத்துகிறவராயிட்டார். அதை அந்த ஊழியத்துக்கு பயன்படுத்தும் போது அவர் என்னன்னா பூனேல ஒரு நல்ல பெரிய லெவல்ல இருக்கிற ஒரு மிக்சர், அதாவது ஆடியோ மிக்சிங் பண்ற ஒரு ஃபேமஸ் ஆனவர் தான் அவர். நான் நல்ல பிரபலமானவன், நான் எல்லாத்துக்கும் மேல உயர்ந்தவன், நான் இவ்வளவு பணம் வச்சிருக்கேன், அதெல்லாமே நம்ம அவர்கிட்ட பார்க்கவே முடியாது. ரொம்ப சாதாரணமா ட்ரெஸ் போட்டிருப்பாப்புல, அவர் பேச்சே ரொம்ப அன்பு நிறைந்ததா இருக்கும். எதற்காக நான் சொல்லுகிறேன் என்றால், கர்த்தருடைய காரியத்திற்கு நாம் பிரயாசப்படுகிறவர்களா இருக்கணும்.
ஜெப நேரத்திலே நாம் கர்த்தருக்காய் பிரயாசப்படுகிறதா இருக்கணும். ஊழியத்திலே கர்த்தருக்காய் பிரயாசப்படுகிறதா இருக்கணும். நீங்க இருக்கிற சபையில உங்களை போல ஒரு மனுஷனும் பிரயாசப்படக்கூடாது. அந்த அளவு நீங்க பிரயாசப்படணும். அதுல நீங்கள் உங்க ஊழியத்திலே நீங்கள் அந்த அளவு நீங்க பிரயாசப்படுகிறதா இருக்கணும். நீங்க குடும்பத்திலே உங்களை தவிர வேற யாரும் உங்களை போல பிரயாசப்படக்கூடாது. கர்த்தர் காரியத்துக்காய் ஓடக்கூடாது. அந்த அளவுக்கு நீங்கள் ஓடுகிறவர்களா இருக்கணும். இளைப்பாறுதல் இல்லாமல் எனக்காய் பிரயாசப்பட்டதை நான் நினைத்திருக்கிறேன், அறிந்திருக்கிறேன் என்று தேவனை சாட்சி சொல்லுகிறார். அந்த சாட்சி நமக்குள் இருக்கணும். அதுதான் நம்மளை சந்தோஷமான கிரீடமாய் மாற்றும். கர்த்தருடைய வார்த்தைக்கு பிரயாசப்படுவதிலே நாம் ஒருபோதும் தயங்கி போயிருக்கிறோம். இரண்டாவதாய் எப்படி பிரயாசப்படணுமா? 1 தீமோத்தேயு புஸ்தகம் 5வது அதிகாரம் 17வது வசனம் சொல்லுது பாருங்க. 1 தீமோத்தேயு 5:17 சொல்லுகிறது, நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்களே, விசேஷமாக திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிறவர்களை, வார்த்தை சொல்லுது பாருங்க. இரண்டாவது நம்முடைய பிரயாசம் எப்படி இருக்கணுமா? திரு வசனத்துல பிரயாசப்படணும். திரு வசனத்துல நாம் பிரயாசப்படணும். இரண்டாவது நம்ம எப்படிப்பட்டவர்களா இருக்கணும்? திரு வசனத்துக்காய் வாழுகிறவர்களா இருக்கணும். வசனத்துக்காய் நடந்து கொள்ளுகிறவர்களா இருக்கணும். நம்ம கேட்கிற வசனத்தை, கர்த்தர் கொடுக்கிற ஆலோசனையை, நம் கர்த்தர் வெளிப்படுத்துகிற வார்த்தையில நிலைச்சு நிக்கிறவங்களா இருக்கணும். அதற்காய் நாம் எவ்வளோ பாடுபட்டாலும் சரி, அதற்காய் எவ்வளோ நம் இழிவான வார்த்தைகளை பெற்றுக்கொண்டாலும் சரி, திருவசனத்துக்காய் பாடுபடுகிறதுல உறுதியாய் நிற்கணும். இந்த திருவசனத்துக்காய் பாடுபடுறதுல பிரயாசப்பட சொன்ன உடனே நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நிறைய தேவ பிள்ளைகள் இந்த வசனத்தை வாசனம் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் நிறைய பேருக்கு போய் வேவ வசனத்தை சொல்லணும்னு நினைக்கிறாங்க. அது கிடையாது. திருவசனத்துக்காய் பாடுபடுகிறது என்னவென்றால், உங்களுடைய வாழ்க்கை வசனத்துக்கு ஏற்ற வாழ்க்கையா இருக்கணும். நம்முடைய நடக்கை வசனத்துக்கு ஏற்ற நடக்கையா இருக்கணும். உலகத்துல பாருங்க, மற்ற மார்க்கத்தை பாருங்க, அடிக்கடி முஸ்லிம்காரங்களை குறிச்சு ரொம்ப பெருமைப்படுத்துறது, ரொம்ப ஆச்சரியப்படுத்துறது. அவங்கள பாத்தீங்கன்னா சில பேருடைய நெற்றியில பாத்தீங்கன்னா ஒரு அடையாளம் இருக்கும், ஒரு கருப்பு கலர்ல ஒரு அடையாளம் இருக்கும். நான் ஒரு 20 வயசு 21 வயசுன்னு நினைக்கிறேன். அப்பெல்லாம் அவங்க அதை குறிச்சு எனக்கு ஒரு கிரேஸ் இருக்கு. ஏன் நெத்திலேயே அப்படி ஒரு அடையாளம் இருக்கும். என்ன பாக்குறவங்க சொல்லணும், ஒரு நல்ல ஜெபிக்கிற, ஒரு முழங்கால் போட்டு ஜெபிக்கிறேன்னு ஒரு அடையாளம் சொல்லி, அதுக்காகவே முழங்கால் நெத்தி தரையில படுகிற அளவு புண்ணிஞ்சு நான் ஜெபிக்கிறது உண்டு. எதற்காக இதை நான் சொல்றேன்னா, அவங்கள பாத்தீங்கன்னா தெரியும், சில முஸ்லிம்காரங்களை நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுடைய காலில் போட்டிருக்கிற அந்த ட்ரெஸ் பாத்தீங்கன்னா, பேண்ட் பாத்தீங்கன்னா கணுக்காலுக்கு கீழே வராது, கணுக்காலுக்கு மேலதான் இருக்கும். அந்த அவங்க போட்டிருக்கிற அந்த பேண்ட் நீங்க பாத்தீங்கன்னா கணுக்காலுக்கு மேல. நீங்க லேடிஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா படுதா போட்டிருப்பாங்க. அதே போல ஜென்ஸுக்கும் ஒரு அடையாளம் என்னன்னா, அவங்க போட்டிருக்கிற பேண்ட் வந்து அந்த கணுக்கால் இருக்கு பாத்தீங்கன்னா கீழே, அந்த கணுக்காலுக்கு கணுக்காலை தாண்டி வந்துடக்கூடாது, கணுக்காலுக்கு மேல அவங்க பேண்ட் இருக்கணும். அதே போல நெற்றிகளிலே அவர்களுக்கு அடையாளம் இருக்கணும். ஏன்னா அது வந்து அவங்க முகம் குப்புற விழுந்து அவங்க அல்லாவை கும்பிடுறாங்க, அவங்க தெய்வத்தை கும்பிடுறாங்கிற அடையாளம். அதே போல எல்லாருக்கும் தெரிந்தபடி ஒவ்வொரு நாளும் 5 தடவை அவங்க தொழுகணும். அதிகாலையில இருந்து நைட்டு வரைக்கும் அவங்க 5 முறை தொழுகணும். இதை நீங்க சில பேரை பார்த்துருங்க, ட்ரெயின்ல பண்ணும்போது, பிரயாணம் பண்ணும்போது சரி, சில இடங்கள்ல சரி சொல்லுவாங்க. ஏன் இன்னைக்கு நான் எஸ்ஐஆர், அந்த வாக்காளர் படிவத்துல எஸ்ஐஆர், அதை நான் இன்னைக்கு ஃபுல் பண்ணி பஞ்சாயத்துல போய் கொடுக்க போயிருந்தேன். அங்க ஒரு கேம்ப் போட்டிருந்தாங்க, அங்க போய் கொடுக்க போயிருந்தேன். அங்க ஒரு முஸ்லீம் ஒரு மனுஷர் இருக்காரு. அந்த டைம் வந்த உடனே அவர் எல்லா ஃபார்ம் அவசரமா ஃபில் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. நிறைய அவருடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் மிஸ் ஆகுதுன்னு ஒரு பக்கம் வருத்தம் இருக்கு. அவர் அங்க புலம்பிக்கிட்டே இருக்கிறார். அந்த டைம் வந்துச்சு, வந்து அடுத்த செகண்ட் மொபைல் ஆன் பண்ணாரு. ஆன் பண்ணி அந்த ஓதுகிற அந்த வார்த்தை சத்தத்தை போட்டுட்டு உட்கார்ந்து அதை கேட்டுட்டு அமைதியா உட்கார்ந்து, அது வரைக்கும் அவ்வளவு புலம்பிக்கிட்டு இருந்தவர். அதுக்கப்புறம் அப்படியே அவங்க அந்த டைம் முடிஞ்சிச்சு, ஓதுற டைம் முடிஞ்சிச்சு, அவர் கேட்டாரு, ஓதி முடிச்சாரு. அடுத்த செகண்ட் பார்த்தா திரும்பி அந்த காரியத்துல அவர் செயல்படும். இது எதை காட்டுது? அவர்கள் கற்றுக் கொடுக்கப்பட்ட காரியத்துல அவங்க உண்மையா இருக்கிறாங்க. அவங்க உண்மையா இருக்க. ஆனா இப்படிப்பட்டவங்களை பார்த்துதான் நம்ம சொல்றோம், அவங்க சாத்தானின் பிள்ளைகள், புறஜாதிகள், அவர்கள் தேவனால் ரட்சிக்கப்படாங்க. ஒரு பக்கத்துல
வைராக்கியமா இருக்கிறோமா, எவ்வளவுக்கு எவ்வளவு வசனம் கேட்கிறோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு நம்முடைய நடக்கை வசனத்துக்கு ஏற்றபடி இருக்கிறதா, நம்முடைய வாழ்க்கை திருவசனத்துக்காய் பிரயாசப்படுகிறதா இருக்கிறதா? திருவசனத்துக்காய் வாழுகிற வாழ்க்கை ஒரு பிரயாசப்படுகிற அனுபவம், ஒரு போராடுகிற அனுபவம். எல்லாத்தையும் வாழ்ந்துட முடியாது, இது ஒரு போராட்டத்தின் அனுபவம். திருவசனத்துக்காய் வாழுகிற இன்றைக்கு கர்த்தர்ட்ட கேளு, ஆண்டவரே என் வாழ்க்கை வசனத்துக்கு ஏற்றதாயிருக்க. திருப்பி பட்டணத்தில் இருந்து கண்காணியனுக்கும் பரிசுத்தவான்களுக்கும் உதவிக்காரருடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு பாருங்க. வசனத்துக்கு ஏற்றபடி வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கை அப்படியா இருக்கணும். நம்ம ஆதி காலத்துல இல்ல, ஆதி காலத்துல எல்லார்ட்டையும் பைபிள் கிடையாது. ஏன் ஆதி அப்போஸ்தலர் நாட்கள்ல எல்லாத்தையும் பைபிள் கிடையாது. ஏன் ரோமன் கத்தோலிக்குடைய தொடங்கப்பட்ட நாட்கள்ல எல்லாத்தையும் பைபிள் கிடையாது. ஏன்னா அதெல்லாம் லத்தீன் மொழியில தான் எழுதியிருக்கும், லாட்டின் மொழியில தான் எழுதி எல்லாராலையும் படிக்க முடியாது. சில ரெவரண்ட்மார்கள், சில ஊழியர் செய்யறவங்க தான் படிப்பாங்க. சங்கிலிகளினால் வசனங்கள் வேதத்தை பூட்டி வைத்திருந்த காலம் இருக்கு. இந்த புரொட்டஸ்டன்ட் மார்ட்டின் லூத்தர் வர்றதுக்கு முன்னாடி யாருக்குமே எல்லார் கையிலையும் பைபிள் கிடையாது. குறிப்பிட்ட கூட்டத்தாருக்கு குறிப்பிட்ட தகுதியில மட்டும் தான் இருக்கும். ஆனா இன்னைக்கு நம்ம கையில பாக்கெட் அளவுக்கு, ஏன் மொபைல்ல இருக்கிற அளவுக்கு வேதம் வந்துருச்சு. ஆனா அது வாழ்க்கையில இல்லாமல் இருக்கிறது. நாம் திருவசனத்துக்காய் நடக்கிறவர்களாய் பிரயாசப்படுகிறவர்களாய் நம்முடைய வாழ்க்கை இருக்கணும். இந்த பிரயாசம் எப்போ வரைக்கும் இருக்கும் தெரியுமா? நீங்க மரித்த வரைக்கும் திருவசனத்துல பிரயாசப்படுகிறவர்களாய் இருக்கணும். மூன்றாவதாக வசனம் சொல்லுது பாருங்க, உபதேசத்துக்கு பிரயாசப்படணும். உபதேசத்துக்கு பிரயாசப்படணும். உபதேசத்துக்கு பிரயாசப்படுகிறது என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? நிறைய பேருக்கு உபதேசம்னா என்ன, எந்த உபதேசத்தை பின்பற்றணும்னு சொல்லி தெரியல. எனக்கு கத்தர் கொடுத்த சின்ன விளக்கத்தை, நான் எனக்கு கொடுத்த அந்த புரிதலை நான் இன்றைக்கு பகிர்ந்து கொள்ள விருப்பப்படுறேன் ஆவியானவர்னால. உபதேசம் ஒவ்வொருத்தர் கூட்டத்துக்கும் வித்தியாசமா இருக்கும். ஒவ்வொருவர்களுக்கும் ஒவ்வொரு வெளிப்பாடு இருக்கு. வேதத்துல நான் அடிக்கடி சொல்ற ஒரு உதாரணம் என்னன்னா, கர்த்தர் இயேசுவானவர் 2 குருடர்களை நிறைய பேர் சுகமாக்க, அதுல 2 குருடர்களை சுகமாக்கி இருக்கிறார். அதை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, ஒரு குருடனை கர்த்தர் வார்த்தையினால சுகமாக்குறார். இன்னொரு குருடனை துப்பி உமிழ்ந்து களிமண்ணை எடுத்து அதை பூசி நீ குளத்துல போய் கழுவு உனக்கு சுகமாக்கும் சொன்னார். இப்ப 2 பேருமே குருடர்கள். 2 பேருமே அது வரைக்கும் இயேசுவை பார்க்கல. இப்ப 2 பேருமே சுகமாக்கிட்டாங்க. இந்த 2 பேருமே சந்திக்கிறாங்க. சந்திச்ச உடனே இவங்க சுகமான பிறகு சந்திக்கிறாங்க. உடனே அந்த குருடத்தை, ஒரு குருடன் இன்னொரு குருடத்தை பேசிக்கிட்டாங்க. இது நான் சொல்றது ஒரு உதாரணம், வேதத்துல சொல்றது ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். அவங்க பேசிக்கிட்டாங்களாம். பேசிட்டு அவங்க சொல்றாங்களா, இயேசு கிறிஸ்து என்பவர் யார்? ஒரு குருடன் இந்த வார்த்தையினால சுகமானவன் இயேசு கிறிஸ்து தொட்டு சுகமாக்கினார் பாத்தீங்களா, அவர்கிட்ட போய் கேட்கறது இயேசு கிறிஸ்துனா யார் தெரியுமா? உடனே அந்த தொட்டு சுகமாக்கள் சொல்றான், எனக்கு இயேசு கிறிஸ்துனா யாருன்னு தெரியும். யாருன்னு கேட்கிறேன். ஏன்னு கேட்டா, அவரு துப்பி அந்த மண்ணில குழைச்சு அதை கண்ணில பூசி சுகப்படுத்துவார், அவர் தொட்டு சுகப்படுத்துவார், அவர் தான் இயேசு கிறிஸ்து. இந்த மனுஷன் இதை கேட்டுக்கிட்டு இருந்த வார்த்தையினால் சுகமான குருன்னு சொன்னா, அவர் அப்பெல்லாம் சுகமாட்டார். அது இயேசு கிறிஸ்து கிடையாது. அவர் ஒரு வார்த்தை சொன்னா போதும் சுகமாயிரும். இது 2 தாங்க இந்த நாட்களிலே, அதாவது டினாமினேஷன் சொல்றோம் பாத்தீங்களா, அதெல்லாம் இதுதான். ஒவ்வொருத்தவர்களுக்கும் கர்த்தர் ஒவ்வொரு விதமாய் வெளிப்படுகிறார். அதை வைத்துதான் நாம இன்னைக்கு இந்த டினாமினேஷன் பெருசு, இந்த உபதேசம் பெருசு, இந்த சத்தியம் பெருசு நாம் பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனா உபதேசம் என்பது எல்லா உபதேசம், எந்த உபதேசம் எல்லாம் உங்களை கிறிஸ்துவுக்குள் நடத்துகிறதோ, உங்கள் ஜீவியத்தை கிறிஸ்துவின் ஜீவியத்தை போல் மாற்றுகிறதோ, எது உங்களோ கர்த்தருக்குள் சேர்த்து வைக்கிறதோ, எது கர்த்தருக்குள்ளாய் உங்களை வாசம் பண்ண வைக்கிறதோ, அதுதான் மெய்யான உபதேசமா இருக்கிறது. இடையில இருக்கிறதெல்லாம் அவங்களுக்கு வந்த வெளிப்பாடு. அப்ப இங்க உபதேசத்துக்கு பிரயாசப்படுங்கன்னா என்ன அர்த்தம்? போய் நான் புதிய உபதேசத்தை எல்லாம் கேட்க சொல்லல. எனக்கு கர்த்தர் கொடுத்த உபதேசத்தை நீங்க பின்பற்றுங்கன்னு நான் சொல்லல. உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த உபதேசத்துல தரித்திருங்க. உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த வெளிப்பாட்டுல நீங்க தரித்திருங்க. உங்களை எந்த சபையில கர்த்தர் வைத்திருக்கிறாரோ அந்த சபையில உறுதியா இருங்க.
எந்த உபதேசத்தை கர்த்தர் உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாரோ, எந்த வெளிப்பாட்டை கர்த்தர் உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாரோ அதுல நீங்க உறுதியா இருங்க. சொல்லும் போது இன்னொரு உதாரணத்தை சொல்லும்படி கர்த்தர் விரும்புகிறார். நான் வீக்கூடார் தேசத்துல இருக்கும்போது சில நேரங்கள்ல மலைகள்ல நாங்க பிரயாணம் பண்றது உண்டு. அப்ப இந்த பிரயாணம் பண்ணும்போது நடந்து போய் சில நேரங்கள் நடந்து போய் ஊழியம் பண்ணுவோம். ஈவினிங் தான் அங்க போய் சேருவோம். அப்படி நடந்து போகிற ஊழியர்கள், இப்படி நடந்து போகிற ஊழியங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா நாங்க சில நேரம் நடந்து போகும் ஆச்சரியமா ஒரு காரியத்தை பார்த்தது. சில மலைகள்லாம் பாத்தீங்கன்னா 60 டிகிரி 45 டிகிரி 60 டிகிரி அது அப்படியே கிட்டத்தட்ட செங்குத்தா இருக்கிறது போல இருக்கும். ஆனா அதுல அந்த மலையில விதைச்சு வயல்கள் இருக்கும், மக்காச்சோளம் போட்டிருப்பாங்க. ஒரு பக்கத்துல பாத்தீங்கன்னா ஆட்டு மந்தை இருக்கும். அதாவது அந்த பிளாக்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த அது எப்படி தமிழ் என்ன சொல்லணும்னு தெரியல. அந்த ஆடுகள்லாம் போய் தங்குற அந்த கூடா இருக்கும் பாத்தீங்களா, அந்த மலையில இருக்கும். 60 டிகிரி அளவுக்கு சமதளமாலாம் வெட்டியிருக்க மாட்டாங்க, அந்த சரிவாதான் இருக்கும். அப்ப பார்த்து ஆச்சரியப்படுறது ஒன்றி, நம்ம நடக்கும் போதே கீழே விழுந்துரும் பயமா இருக்கு. எப்படி ஆடெல்லாம் நிக்குது. அங்க போய் கேட்டேன் அவங்ககிட்ட, அங்க இருக்கிறவங்ககிட்ட சில பேர்ட்ட போய் பார்த்து கேட்கிறேன். அப்ப ஆடு பாத்தீங்கன்னா ஒரு சைடு காலை கீழே இறக்கி வச்சுக்குது, ஒரு சைடு காலை மேல வச்சுக்குது. அப்படிதான் அது இருக்கிறது, அப்படிதான் அது படுத்தும் இருக்குது. அந்த மலையில அந்த 60 அடி உயரமா 60 அடி ஆங்கிள் இருக்கிற மலையில நாம கீழே விழுந்துருவோம். ஆனா அந்த ஆடு மாடுகள் அங்கதான் இருக்கு, பகல்லயும் அங்கதான் இருக்கு, அங்கதான் மேயுது, நைட் அங்கதான் படுத்து தூங்குது. அதுக்கு சமமான ஒரு தளம் கிடையாது, சரிவான தளத்துலதான் இருக்கு. அப்பதான் நான் யோசிச்சேன், சிட்டியில சமதளத்துல இருக்கிற ஆட்டை கொண்டு போய் நீங்க அங்க விட்டீங்கன்னா அந்த ஆடு கீழே விழுந்து சரித்து போகும். அதே போல மலையில இருக்கிற ஆட்டை கொண்டு வந்து சமதளத்துல விட்டீங்கன்னா அது நடக்கிறதுக்கு பயப்படும். சிட்டியான ஏரியால கொண்டு வந்து, இன்னைக்கெல்லாம் சிட்டியில பாத்தீங்கன்னா மாடெல்லாம் சாதாரணமா போகுது, எந்த வண்டிக்கும் பயப்படாது. ஆனா மலையில இருக்கிற ஆடு மாடை கொண்டு வந்து விட்டீங்கன்னா அது சட்டத்திலே பயந்து ஓடி போயிடும். எதற்காக இதை நான் சொல்லுகிறேன் என்றால், கர்த்தர் சிலருக்கு வித்தியாசமான உபதேசத்தை கொடுத்திருப்பார், சிலருக்கு கடினமான உபதேசத்தை கொடுத்திருப்பார், உங்களுக்கு வித்தியாசமான உபதேசத்தை கொடுத்திருப்பார். நீங்க அவங்கள பார்த்து குற்றம் சொல்றது, அவங்கள பார்த்து பச்சையா இருக்கிறது என்று பார்த்து அங்க ஓடுனீங்கன்னா நாம் சரிந்து போவதற்கு அநேக வாய்ப்புகள் உண்டு. அதனால் நமக்கு கொடுக்கப்பட்ட உபதேசத்துல நீங்க பிரயாசப்பட பழகுங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட உபதேசத்துல நீங்க உறுதியா இருங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வெளிப்பாடுல நீங்க உறுதியா இருங்க. ஆனால் இதுல எச்சரிப்பு என்ன தெரியுமா? மற்றவர்களை குற்றம் சாட்டுகிறதுல நீங்கள் அமைதலாயிருங்க. மற்றவர்களை குற்றம் சாட்டுகிறதை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்க, அது மட்டும் போதும். ஆனா உங்களுக்கு கொடுத்த உபதேசத்துல நீங்க பிரயாசப்பட பழகுங்க. உங்களுக்கு நகை போடணுமா, அது தவறு கிடையாது. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட உபதேசத்துல நீங்க உறுதியா இருக்க, அதுதான் கடைசி நாளிலே உங்களை நியாயத்திற்கும். கர்த்தர் கேட்பார், நான் உன்னை மலைப்பட்டணத்துல வச்ச நீ என்ன செய்தாய்? நான் உன்னை சமதளத்துல வைத்த நீ என்ன செய்தாய்? நான் உனக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தேன், இந்த சத்தியத்தை கொடுத்தேன். நமக்கு கொடுக்கப்பட்ட சத்தியத்தின்படி நாம் நியாயம் தீர்க்கப்படுவோம். கர்த்தர் சமூகத்துல வந்திருக்கிறான். உங்களுடைய உபதேசத்திற்கு நீங்க பிரயாசப்பட பழகுங்க, அதற்கு ஏற்றபடி வாழ பழகுங்க, அதற்கு ஏற்றபடி சத்தியத்தை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ள பழகுங்க. அதிலே கர்த்தர் எச்சரித்தபடி மற்றவர்களை குற்றம் சாட்டுகிறது, மற்றவர்களுக்கு முன்பாய் நான் தான் மேன்மையானவன், நான் தான் பரலோகத்துக்கு போவேன், நீங்க தான் போக மாட்டீங்கிறதை ஒருபோதும் யாரை குறித்தும் அதை பேசுறாதீங்க. ஏனென்றால் நியாயம் தீர்க்கும்படி நமக்கு கர்த்தர் அதிகாரத்தை கொடுக்க, நியாயம் தீர்க்கிறது கர்த்தருடையது, நியாயம் தீர்க்கிறது கர்த்தருடையது. அப்ப மூன்றாவதாக பிரயாசப்படுதல். எப்படி பிரயாசப்படணுமா? உபதேசத்திற்காய் பிரயாசப்படும். நமக்கு கொடுக்கப்பட்ட வெளிப்பாட்டிலே நாம் உறுதியா இருக்கணும். நமக்கு கொடுக்கப்பட்ட வெளிப்பாட்டிலே நாம் மற்றவர்களுக்கு ஒரு சாட்சியா வாழணும். நமக்கு கொடுக்கப்பட்ட வெளிப்பாட்டிலே மற்றவர்களுக்கு முன்பாய் நாம் கர்த்தருக்குள்ளாய் உறுதியா இருக்கிறவர்களாய் இருக்கணும். அதுல ஒருபோதும் வழிவிழந்து போயிடக்கூடாது. மற்றவர்களை பார்த்து நம்முடைய நடக்கையை மாத்திரக்கூடாது, உலகத்தை பார்த்து நம்முடைய நடக்கையை மாத்திரக்கூடாது, மற்ற உபதேசத்தை பார்த்து நம்முடைய நடக்கை மாறிடக்கூடாது. அப்ப கர்த்தர் சமூகத்துல வந்திருக்கிறான். இன்னைக்கு கர்த்தர்ட்ட ஆண்டவரே உமக்காய் நான் பிரயாசப்பட. அப்ப கர்த்தர் 3 வித பிரயாசத்தை சொன்னார். இளைப்பாறுதல் இல்லாத பிரயாசம், 2வது திருவசனத்தை போல நடக்கிற பிரயாசம், 3வது உபதேசத்தின் பிரயாசம்.
இந்த மிகவும் பிரயாசப்படுகிற உங்க வாழ்க்கையில வந்துருச்சுன்னா அங்க என்ன நடக்கும் தெரியுமா? அந்த பிலிப்பியரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 3வது வசனத்தின் கடைசி பகுதி சொல்லுது பாருங்க. 4:3 கடைசி சொல்லுது பாருங்க. அவர்கள் மிகவும் பிரயாசப்பட்டார்கள், அவர்களுடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. அவர்கள் நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, இப்படி பிரயாசப்படுகிறவர்களுக்கு இரட்டிப்பான கனம் உண்டு. உங்க உபதேசத்திலும் திரு வசனத்திற்காகவும் இளைப்பாறுதல் இல்லாம நீங்க கர்த்தருடைய வார்த்தைக்காகவும் கர்த்தருடைய ஊழியத்துக்காகவும் கர்த்தருக்காக நீங்க பிரயாசப்பட்டுட்டீங்கன்னா உங்கள் கனம் இரட்டிப்பா இருக்கும். நீங்க ஜீவ புஸ்தகத்துல உங்கள் நாமம் எழுதப்பட்டிருக்கும். ஜீவ புஸ்தகத்திலே நாமம் எழுதப்பட்டிருக்கும். மீண்டும் ஒரு விஷயம், அந்த வசனத்தை வாசித்து நான் முடிக்க போகிறேன். வெளிப்படுத்தல் 2:3 சொல்லுகிறது, நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையாய் இருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் நிலைப்படையாமல் பிரயாசப்படுகிறதையும் அறிந்திருக்கிறேன். இது பிதா சபையை குறித்து சொன்னது, பிதா ஜனத்தை குறித்து சொன்ன வார்த்தை. இப்படிப்பட்ட சாட்சி நம்மளை குறித்து பரலோகத்தில் சொல்லப்பட்டிருக்கும். நம்மளை குறித்து பரலோகத்தில் சொல்லப்பட்டிருக்கும். இதை கேட்கும் போது நிறைய பேருக்கு யோசிப்பாங்க, அப்ப எனக்கு நிலைப்பாறுகள் இல்லையா? நான் பிரயாசப்பட்டுக்கிட்டே இருக்கணும். வேதம் சொல்லுகிறது, வெளிப்படுத்தல் புஸ்தகம் 14வது அதிகாரம் 13வது வசனம் சொல்லுகிறது, பின்பு பரலோகத்தில் இருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். அது, கர்த்தருக்குள் மரித்தவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது. அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டொழிந்து இளைப்பாறுவார்கள். அவர்களுடைய கிரியைகள் அவர்களோடு கூட போகும். ஆவியானவரும் ஆம் என்று திருவுளம் பற்றுகிறார் என்று சொல்லிட்டு பரலோகத்துல ஒரு சத்தம் உண்டாச்சு. இனிமே அவங்க பிரயாசப்படுத்த, அவங்க இளைப்பாறுதல், அவங்க பாக்கியவான்கள், அவர்கள் கிரியைகள் அவர்களோடு போகும். நாம் மடிக்கு வரைக்கும் வசனத்துக்காக வாழ பழகணும். நாம் மறிக்கும் வரைக்கும் கர்த்தருடைய ஊழியத்துக்காக பிரயாசப்படும். நம் மறிக்கும் வரைக்கும் நமக்கு கொடுக்கப்பட்ட வெளிப்பாடுகளை நாம் உறுதியாக்கும். இருந்தீங்கன்னா கனம் பெரிதாயிருக்கும். உங்களை குறித்து பரிசுத்தான சாட்சி சொல்லுவார், உங்களை குறித்து பிதாவானவர் சாட்சி சொல்லுவார், உங்களை குறித்து குமாரன் சாட்சி சொல்லுவார். நீங்கள் பாக்கியவான்களா இருப்பீங்க. உங்கள் கீர்த்தி கூட வரும். அப்ப கர்த்தர் சந்தோஷமான கிரீடமாய் அவர்களை தெரிந்து கொள்வதற்கான காரணம் என்ன? அவர்களுக்கு அநேக அடையாளங்கள் இருக்கு. ஆனால் 2 அடையாளத்தை கர்த்தர் சுட்டி காட்டினார். ஒண்ணு, அவங்க ஒரே சிந்தனை உள்ளவங்க. 2வது, அவர்கள் மிகவும் பிரயாசப்படுகிறவர்கள். இப்ப இந்த 2 காரியத்துக்காக ஜெபிப்போமாக. கர்த்தர் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் உமக்கா ஏக சிந்தனை உள்ளவனாய் இருப்பேன். நான் தேவ அன்பை வெளிப்படுத்துகிறவனாய் இருப்பேன். தீமை செய்வர்களுக்கு நன்மை செய்கிறவனாய் இருப்பேன். என்னை பகைக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறவனாய் இருப்பேன். என்னை காயப்படுத்தினவர்களுக்கு நான் ஔஷதமாய் இருப்பேன். ஆண்டவரே, நான் ஒரு உப்பாய் மாறுவேன் என்று ஒப்புக்கொடுங்க. 2வது, நான் கர்த்தருக்காய் பிரயாசப்படுவேன் என்று சொல்லுங்க. நான் கர்த்தருக்காய் இடைவிடாமல் பிரயாசப்படுவேன். ஊழியத்துக்காக நான் ஓடுவேன். ஜெபத்துக்கு நேரத்துக்கு வருவேன். வேதத்தை கண்டிப்பாய் வாசிப்பேன். நீர் வைத்திருக்கிற சபையிலும் ஊழியத்திலும் என்னை போல் ஒருவனும் பிரயாசப்பட முடியாது என்று சொல்லுகிற அளவுக்கு என் ரத்தத்தையும் வேர்வையும் சிந்தி நான் பிரயாசப்படுவேன். திருவசனம் சொல்லுகிறபடியே நான் வாழுவேன். எனக்கு கர்த்தர் கொடுத்த வெளிப்பாட்டிலே உபதேசத்திலே நான் தரித்திருப்பேன் என்று சொல்லி எல்லாரும் கர்த்தர் கரத்தில் ஒப்புக்கொண்டு போமா. நாம் சந்தோஷமான கிரீடமாய் நாம் மாறுவோமாக. எல்லாரும் சோத்ரம் 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 சோத்ரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சந்தோஷமான கிரீடமாக எங்களை மாற்றம் கண்டவர் மக்கள் சித்தம் செய்கிறவராக நாங்கள் காணப்படுகிறோம். வேக சிந்தனையில கர்த்தர் ஒரு வார்த்தையை சொன்னார், தீமை செய்தவனுக்கு தீமை செய்யாமல் இருங்க. இன்றைக்கு இந்த தேவ சமூகத்துல வந்திருக்க நாம் முதலாவது கர்த்தர் பெற்று ஒப்பு கொடுங்க.
கர்த்தர்கிட்ட ஒப்புரவாங்க. சொல்லுங்க, என்னை காயப்படுத்தினால் நான் அவன்கிட்ட பேசாம இருந்தேன், எனக்கு துரோகம் பண்ணதுனால நான் அவனை மன்னிக்காம இருந்தேன். இப்ப நான் கர்த்தர் சமூகத்தில் நான் அவர்களை மன்னிக்கிறேன். நான் அவர்களிடத்துக்கு ஒப்புரவாகிறேன். நான் அவங்களோடு நான் ஒப்புரவாகி அவர்களை நான் மன்னிக்கிறேன். ஆண்டவரின் ஒப்புக்கொடுங்க. கர்த்தருடைய அன்பு நமக்குள் நிலைத்திருக்கணும். 2வது கர்த்தர் சொல்லுவேன், யாரை குறித்தும் குறை சொல்ல போவதில்லை. நான் எல்லாருக்கும் தேவ அன்பை வெளிப்படுத்த நான் மாறுவேன். அப்படிப்பட்ட கிரீடமா என்னை மாற்ற வேண்டும் சொல்லி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் 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 மாற்றங்கள் 2வது கர்த்தர் சொன்னார், அவருடைய வார்த்தைக்காய் பிரயாசப்படணும், அவருடைய சுவிசேஷத்துக்காய் பிரயாசப்படணும். இப்ப கர்த்தர்ட்ட ஒப்பு கொட்டுங்க. ஆண்டவரே, உங்களுடைய வசனத்துக்காக, உங்களுடைய உபதேசத்துக்காக, நீர் வைத்திருக்கிற சபைக்காக, நீர் வைத்திருக்கிற ஜெப கூட்டத்திலே, ஆண்டவரே நீர் வைத்திருக்கிற ஊழியத்திலே, ஆண்டவரே நான் இடைவிடாமல் பிரயாசப்படுவேன். இலைப்பாறுதல் இல்லாமல் நான் பிரயாசப்படுவேன். மரணம் வரைக்கும் நான் பிரயாசப்படுவேன் சொல்லி எல்லாரும் கர்த்தர் ஸ்தோத்திரம் 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 பிரயாசப்பட்டால் நம் கனம் இரட்டிப்பா இருக்கும். நம்மளை குறித்து பிதாவும் பரிசுத்த குமாரனும் நம்மளை குறித்து சாட்சி சொல்லுவார். நம்முடைய கிரியை நம்மளோடு வரும். நாம் பரலோகத்தில் ஜீவ புஸ்தகத்தில் நம்முடைய பேர் எழுதப்பட்டிருக்கும். அதற்காக கர்த்தரை அன்பின் பரலோக பிதாவை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். இந்நாளிலும் தேவனுடைய கிருபையும் தயவும் எங்களோடு குறைந்து நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டுடைய வார்த்தை எங்களோடு இடைப்பட்ட கஷ்டம் சந்தோஷமான கிரீடம் என்று சொல்லி பிலிப்பி பட்டணத்தில் இருந்த கண்காணிகளும் பரிசுத்தவான்களும் உதவி வேலைக்காரர்களும் அந்த பவுலுக்கும் தேவ ஜனத்துக்கும் எப்படி சந்தோஷமான கீடமாய் இருந்தார்களோ அதே போல எங்களையும் இன்றைக்கு கர்த்தர் எச்சரித்து மாற்றினருக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் ஏக சிந்தனை உள்ளவர்களாய் தேவ அன்பை வெளிப்படுத்தி ஆண்டவரே ஒரு சாரமுள்ள உப்பாய் கர்த்தர் எங்களை மாற்றுகிறக்காய் ஸ்தோத்திரம். எங்களை காயப்படுத்தினவர்கள், எங்களுக்கு விரோதமாய் தீங்கு செய்தவர்களை கர்த்தராகிய ஆண்டவரே நாங்கள் மன்னித்து இன்றைக்கு அவர்களோடு ஒப்புரவாகிறோம். அவர்களை நாங்கள் மன்னிக்கிறோம். கர்த்தர் எங்கள் பாவங்களை, எங்கள் மீறுதல்களை மன்னித்தது போல நாங்கள் அவர்களுக்கு மன்னிக்கிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே நீர் சொன்னபடி உடைய பிள்ளைகள் இந்நாள் முதற்கொண்டு பிரயாசப்பட கர்த்தர் கிருபை பாராட்டுகிறார். இலைப்பாறுதல் இல்லாமல் பிரயாசப்படுதல், தேவ வசனத்தின்படி வாழுகிறதிலே பிரயாசப்படுதல், கர்த்தர் கொடுத்த உபதேசத்திலே பிரயாசப்படுதல், ஆண்டவரே உமக்காய் பிரயாசப்பட்டு ஜீவ புஸ்தகத்திலே பேர் எழுதப்பட்டதை போலவும் ஆண்டவரே அமத்சியா ராஜாவை போல சத்துருக்களை ஜெயிக்கிறவர்களாய் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பிலிப்பியர் 4வது அதிகாரத்திலே கர்த்தர் சொன்ன எல்லா நல்ல வார்த்தையும் சந்தோஷமான கிரீடமாய் மாறுவதற்கு அந்த சபையாரத்திலிருந்த நல்ல கிரியைகள் பிள்ளைகள் வாழ்க்கையில வருவதாக எங்களை நீர் இன்றைக்கு ஒரு சந்தோஷமான கிரீடமாய் மாற்றினக்காய் ஸ்தோத்திரம். அப்படின்னு சேர்க்க நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதிகனமேலும் முக்கிய செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.